சிற்றம்பலம். அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடஅருகில் சென்று கண்டுகொண்டேன். தலையில் தடபடப்படுகுட்டுடன் சர்க்கரை முக்கியை கடதட கும்ப களிற்று கிளைய களிற்றினையே. ஏட்டை தவம் சத்துமில்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேட்டை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேலாட்டை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீட்டை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரணே. அந்த சஷ்டியில் இன்றைக்கு நாங்கள் முருகனுடைய இதை பற்றி கொஞ்சம் பாப்பம் இருந்துட்டு போன முறை சத்சங்கத்துல நாங்க கந்தர் இளங்காரம் பார்த்தனாங்களே. ஓமம் 25 பாட்டு பார்த்தோம். பொதுவா முருக வழிபாட்டுல எங்களுக்கு 18 புராணங்கள் இருக்குது. 18 புராணங்களும் வடமொழிதான் மூலம். அதுல தமிழ்ல எங்களுக்கு 3 புராணங்கள் முக்கியம். ஒன்று கந்த புராணம், 2வது பெரிய புராணம், 3வது திருவிளையாடற் புராணம். 3 கண் மாதிரி என்று சொல்லுவார்கள். அப்ப அதுக்குள்ள பெரிய புராணம் தமிழ்ல தான் எழுதப்பட்டது. தமிழ்ல இருந்து பிறகு வடமொழிக்கு போன புராணம் பெரிய புராணம். திருவிளையாடற் புராணமும் தமிழ்ல தான் எழுதப்பட்டது. 2 திருவிளையாடற் புராணம் இருக்குது. பெரும்பெற்ற புலியூர் நம்பி என்றவர் பாடிய திருவிளையாடற் புராணம் அது கொஞ்சம் பாடல் கிடைக்கிறது கருமை. மற்றது எங்களுக்கு பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவிளையாடற் புராணம். அது உண்மையில் ஒரு தல புராணம். மதுரையில இருக்கிற சொக்கநாதருடைய திருவிளையாடல். எங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் தான் தெரியும் மதுரையில. அது சொக்கநாதர் கோயில். கோயில் அமைப்பின்படியே அது உண்மையில இறைவன் கோயில். மெயின் மூலஸ்தானம் விமானம் எல்லாம் இறைவனுக்கு பெரியதா இருக்கு. அம்பாளுக்கு அடுத்ததுதான். ஆனா இன்றைக்கு மீனாட்சி அம்மன் தான் பொதுவாக தெரிகிறது. அந்த கோயிலில் இருக்கிற வரலாற்று 64 திருவிளையாடல்களை பாடுறதான் திருவிளையாடற் புராணம். அது அந்த களத்துக்குரிய புராணம். பெரிய புராணம் 63 நாயன்மார்களை பாடுகிறது. 63 அல்லது 64 ஞாபகம். இந்த 2 தமிழில் எழுந்த புராணங்கள். வடமொழியில இருக்கிற புராணங்களை 18 புராணங்கள் இருந்தாலும் அந்த கதைகள் எல்லாம் ஒவ்வொரு கதைகளாக இருந்தாலும் தமிழ்ல எழுதப்பட்ட புராணம் வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புராணம் கந்த புராணம். இதை விட வேறு சில புராணங்கள் என்ற பகுதிகள் காசி கண்டம், காஞ்சி, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் புராணங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கூர்ம புராணம் அதெல்லாம் பிற்கால பாண்டிய மன்னர்கள் சொல்ல வருத பாண்டியன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்ப எவ்வளவு புராணத்தை பார்த்தாலும் இந்த வடமொழி புராணங்கள் உட்பட சைவத்தோடு ஒட்டி சைவ சித்தாந்தத்தோடு ஒட்டி போகின்ற புராணம் என்று சொன்னால் கந்த புராணம். அது உண்டு. மற்றது அது கந்த புராணத்துக்கு ஒரு சிறப்பு. 18 புராணத்துக்குள்ளே கந்த புராணம் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அது ஒரு கணக்கு சொல்லுவார்கள். ஏதோ 18 புராணம் 4 லட்சம் கிரந்தங்கள். ஒரு கிரந்தம் 32 எழுத்தா. 4 லட்சம் கிரந்தங்கள். அது 4 லட்சத்துல 1 லட்சம் கந்த புராணம் என்று சொல்லுவார்கள். அது மகா காந்த புராணம் என்றுதான் அதுக்கு பெயர். அதுல இருக்கிற ஒரு பகுதியை எடுத்துத்தான் தமிழ்ல எங்களுக்கு கட்சிய பெற பாடி தந்தார். கந்த புராண கதை ராமாயணத்திலும் இருக்கு. ராமாயணத்துல அதுக்கு ஒரு தனி சாப்டர். அந்த சாப்டருக்கு பெயர் குமார சம்பவம். சம்பவம் என்றால் சம்பவாமி யுகே யுகே கமகேன் நினைகேன் என்று சொல்லுவார். முருகனுடைய வருகை. அதான் குமார சம்பவம். குமார சம்பவம் ஒரு தனி சாப்டர். அதுல கந்த புராணம் சுருக்கமா இருக்கும். வால்மீகி ராமாயணத்துல குமார சம்பவத்துல கந்த புராணம் சுருக்கமா இருக்கும்.
இந்த குமார சம்பவத்தை தான் காளிதாசர் ஒரு காவியமாக செய்தார் வடமொழியிலே. குமார சம்பவம் வந்து சாகுந்தலம் குமார சம்பவம் எல்லாம் அது ஒன்று செய்தார். இந்த குமார சம்பவம் சாப்டருக்கு ராமாயணத்தோட சிறப்பு இருக்கு. எத்தனையோ சாப்டர் இருந்தாலும் இந்த சாப்டர்ல மட்டும்தான் இந்த கடைசியில சொல்லி இருக்கும் இதை படிக்கிற ஆக்களுக்கு இன்ன பலனன்ட்டு. இந்த முடிவடைஞ்சு சொல்றது இருக்கு, தனி பலன் செய்யலன்னு இருக்கு. அது வந்து அது இருக்கிறது ராமாயணத்துல இந்த சாப்டருக்கு மட்டும்தான். இதை படிக்கிற ஆக்களுக்கு இவ்வளவு ஒன்று இருக்கு. அது குமார சம்பவம். மகாபாரதத்திலே முருகண்டிய குறிப்பு வரும். இதை பிறகு 15ஆம் நூற்றாண்டளவில் வாழ்ந்த 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கச்சியப்பர் காஞ்சிபுரத்துல குமரகோட்டத்துல அர்ச்சகராயிருந்தவர். அவர் அதை தமிழிலே செய்கிறார். 10,000 சொச்சம் பாடல்களாக தமிழ்ல செய்கிறார். ஒவ்வொரு நாளும் 100 பாடல்கள் எழுதி ஏட்டுல அந்த கோயில் கர்ப்ப கிரகத்துல முருகனைக்குள்ள வச்சுட்டு வருவார. முருகன் அதையெல்லாம் பிழை திருத்தி எடிட் பண்ணி வச்சிருப்பார். அப்ப தமிழ் கந்த புராணத்துக்கு வடமொழி புராணத்தை விட இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. தமிழ்ல இருக்கிறது மட்டும் இல்லை, முருகன் பர்சனல அதை கரெக்ட் தன்னுடைய ஹிஸ்டரியை தானே பர்சனலா கரெக்ட் பண்ணி இருக்கிறார். பர்சனலா கரெக்ட் பண்ணி விடுறது வேலை அரிது, ஆனா செய்திருக்கிறார். அப்ப இது மோஸ்ட் ஒத்தென்டிக் வேர்ஷன் தென் த சான்ஸ்கிரிட். சமஸ்கிருதம் வந்து வியாசர் படித்தது, வியாசர் சொல்ல படித்தது. ஆனா இது வந்து கச்சியப்பர் படித்தது முருகன் தானே சரி பார்த்திருக்கிறார். அந்த விதத்துல அதுக்கு ஒரு சிறப்பு கூட இருக்கு. அதை விட அரங்கேற்றத்துல வந்த பிழை என்று சொன்னார், இலக்கண பிழை என்று சொன்னார். முதலாவது பாட்டு திகழ் தசக்கர செம்முகமைந்துளான் சகடகர தாமரன். அப்புறம் அந்த அதுல திகட சக்கர முதல் சொல்லியே பிழையண்டுட்டாங்க. இது என்னது, இந்த எழுத்து இலக்கண பிழை. அதையே அவர் முருகப்பெருமான் அடுத்த நாள் அவருக்கு வீர சோழியம் என்ற நூலை எடுத்து காட்டி அதனூடாக அதையும் தீர்த்து வைத்தவர். அப்ப முருகப்பெருமான் அன்பு. மற்றது முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்தார். திகழ் தசக்கர என்றது முருகப்பெருமான் தான் அடியெடுத்து கொடுத்தார். இப்ப தமிழ் கந்த புராணத்துக்கு 3 சிறப்பு இருக்கு, 4 சிறப்பு இருக்கு. கொண்டு வடமொழி புராணங்களிலேயே சைவத்தோடும் சைவ சித்தாந்தத்தோடும் கொள்கைகளோடும் முரணின்றி பொருந்தி போகின்ற புராணம் கந்த புராணம், அது உண்டு. 2வது இது தமிழிலே 10,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடிய போது அதுக்கு அடியெடுத்து கொடுத்தவர் முருகன், ஃபர்ஸ்ட் வேர்ட். 2. 3வது அது எழுதப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு நாளும் இவர் 100 பாடல்களாக பாடி வைக்க அவற்றை விளதிருத்தம் செய்து வைத்தவர் முருகன். மற்றது அடுத்தது வந்து அரங்கேற்றத்திலே இந்த திகட சக்கரண்டு முருகன் எடுத்து கொடுத்த சொல்லுக்கே தவறென்று பண்டிதர்கள் வாதிட அதுவரைக்கு அது தவறு அன்று என்று வீர சோழியவன் என்ற நூலை எடுத்து காட்டி விளக்கினவர் முருகன். அப்ப இந்த விதத்துல எங்களுக்கு தமிழ் கந்த புராணம் மூல நூலை விட மிக முக்கியமானது. பொதுவாக மூல நூல்களை விட மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற முக்கியத்துவம் குறைவுதான். நான் 2 விஷயம் நடக்கு. ஒன்று, சில வேளைகள்ல மூல நூல்களை விட மொழிபெயர்ப்பு ஒருபடி விஞ்சி விடுறது உண்டு, ஒரு எக்ஸ்ட்ராவா வர்றது உண்டு. அதை விட சிறப்பா வந்து மூலத்தை விட அது உண்டு. 2வது வந்து இப்படி மூல நூல்ல இருந்ததை விட இங்க வந்து நின்று கேட்டால் அந்த கந்த பெருமானே இவ்வளவு இதையும் செய்த அப்படின்னால மூல புராணத்தை விட இது சிறப்பா இருக்கு. மூலகளோட விஞ்சிய மொழிபெயர்ப்புகளுக்கு சில உதாரணங்கள் உண்டு. நான் பார்த்ததுல பாரதியார் கவிதைகளை TN ராமச்சந்திரன் என்றவர், தஞ்சாவூர்ல இருந்தவர், அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். சேக்கிழார் அடிப்பொடி என்பது அவருடைய இன்னொரு பெயர், பெயர். அவர் பாரதியார் என்று அவருக்கு ரொம்ப விருப்பம். அவருடைய மொழிபெயர்ப்பு பாடல்களை பார்த்தால் பாரதி பாடின விட ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னும் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பல இடங்கள். அப்படி அதே மாதிரி எங்களுக்கு சிவஞான போத சூத்திரங்கள் 12 இருக்குது. ரௌரவ ஆகமத்துல தான் மூல சூத்திரங்கள் இருந்தது என்பது மரபாக சொல்லப்பட்டு வருகின்றது. சில பேர் இல்லை தமிழ் தான் மூலம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனா அது முன்னமே இருந்தது என்பதற்கு ஆதாரம் இருக்கு. முதல் பகுதியிலேயே அவர் என்மனார் புலவர் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இதுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டதை தான் மேகண்டார் சொல்லுறார்.
ரெண்டு பக்கம் சொன்னாலும் அந்த சமஸ்கிருத சுலோகத்தை விட தமிழ்ல பொருட்செறிவும் ஆழவும் மிக அருமையா இருக்கு. அது மொழிபெயர்ப்பு எடுத்தா தமிழ்ல இருக்கிற சிவஞான போதம் தான் சிறப்பா இருக்கு. அப்படி அப்படி அந்த கந்த புராணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த கந்த புராணத்துல கதாநாயகன் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் அடுத்தது தமிழர்களுடைய வழிபாட்டு மரபோடு மிக தொன்மையான முறையில கலந்திருக்கு. முருகப்பெருமான் தமிழர் வழிபாட்டில நாட்டார் வழிபாட்டியல் தெய்வமாகவும் இருக்கிறார். குறவர்கள் வேடர்கள் வழிபடுகின்ற தெய்வமாகவும் அவர் இருக்கின்றார். பெருந்தெய்வமாகவும் அவர் இருக்கின்றார். ரெண்டு பக்கத்தாலையும் அவர் வருகின்றார். ரெண்டு மரபுகளையும் நாங்கள் திருமுருகாற்றுப்படை எங்களுக்கு கிடைக்கின்ற மிக பழமையான தோத்திர நூல். சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல முருகண்ட பாடல்கள் இருந்தாலும் திருமுருகாற்றுப்படை அதற்கென்றே இருக்கின்றது. பாடலிலேயும் சில பாடல்கள் முருகனுக்கென்றே இருக்கின்றது. அப்படி அந்த திருமுருகாற்றுப்படையில் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முற்பாடப்பட்ட அந்த திருமுருகாற்றுப்படையிலேயே 6 படை வீடுகள் வந்துட்டு அந்த 6 படை வீடுகளுடைய நடக்கின்ற வழிபாட்டு மரபுகளை சொல்லுகின்ற பொழுது எல்லா வழிபாட்டு மரபும் இருக்கு. குறவர்கள் ஒரு விதமாக வழிபடுறார்கள், வேடர்கள் ஒரு விதமாக வழிபடுறார்கள், அந்தணர்கள் ஒரு விதமாக வழிபடுறார்கள், முனிவர்கள் இன்னொரு விதமாக வழிபடுறார்கள். ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்தந்த மரபுகளை பற்றி சொல்லி பிறகு வேண்டினர் வேண்டியாங் எய்தினர் வழிபட ஆண்டாண்டுறதலும் அதாவது எந்தெந்த இடத்திலே அவரவர்கள் தங்கள் விரும்பியபடி வழிபட அருள் செய்கின்ற முருகன் என்று வந்தது. ஒரு பன்மத்துவத்தை காட்டி நிற்கின்ற ஒரு தன்மையாகவும் எங்களுடைய தமிழருடைய எல்லா மக்களையும் சேர்ந்தடைந்த ஒரு கடவுளாகவும் முருகன் இருக்கிறார். முருகன் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர். திருவானந்த வாரியார் சொல்லுவார், உலகத்திலே ஒரே ஒரு ஆண்மகன் முருகன் தான் என்று சொல்லுவார். என்றால் எல்லாரும் ஆண் பெண் இருவருடைய சேர்க்கையில தான் பிள்ளைகள் வாழ்ந்து ஒரே ஒரு ஆண் மகன் முருகன். என்றால் சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தான் தோன்றினார் உண்டு. நான் சொல்றது அப்படி பார்த்தால் ஒரே ஒரு பெண் மகன் பிள்ளையாரா இருக்கணும் என்ன, ஆண்மகன் பிள்ளையார் முருகன். முருகன் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றி அதுக்கு வெப்ப தோன்றார் என்று சொன்னால் பார்வதி முருகன் சிவன் தவத்தில் இருந்த பொழுது ஒரு இந்த சூரபன்மன் அவருடைய கொடுமையிலிருந்து காப்பாற்ற ஒரு பிள்ளை வர வேணும் என்று அவர் சொல்லிட்டார். அவருக்கு பிள்ளை வர வேணுமெண்டா அவருக்கு காதல் வர வேணும், உமையோட சேர வேணும். அதுக்காக காமன் என்கின்ற எங்களுடைய மன்மதனை அனுப்பினார். மன்மதனின் தகனம் செய்த பிறகுதான் அவர் எழும்பி தவத்திலிருந்து கலைந்து உமாதேவியாரோடு சேர்ந்திருந்தார் உண்டு. அதுக்கு பிறகும் அவர் தனியாகத்தான் முருகன் சிவத்திடமிருந்து வந்தார். அந்த பொறி 6 முகங்கள் முருகனுக்கு வருது. 6 முகம் என்றது ஏன் 6 முகம் என்றது சிவத்துக்கு 5 முகங்கள் சொல்லுவார்கள். பூசையில் எல்லாத்திலும் 5 முகம் இருக்கும். சதாசிவ பெருமானுக்கு ஈசானம் உச்சி நோக்கிய முகமாக இருந்து பிறகு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு வருவார்கள். சத்தியோஜாதம் மேற்கு நோக்கிய ஈசானம், தற்புருஷம் கிழக்கு நோக்கிய முகம், அகோரம் தெற்கு நோக்கிய முகம், வாமதேவம் வடக்கு நோக்கிய முகம், சத்தியோஜாதம் மேற்கு நோக்கிய முகம் என்ற அந்த ஒவ்வொரு முகமாக ஈசானம் உச்சி முகம். அதுல 5 முகங்களையும் வச்சுத்தான் நாங்க பூசை செய்வது மரபு. சிவபூசையில இந்த 5 முகங்கள் என்ற பெயராலதான் மந்திரம் இருக்கு. இந்த 5 முகங்களும் இறைவனுடைய 5 சக்திகள் என்று சொல்லுவார்கள். நாங்க பல்ற ஒரு மந்திரமும் இறைவனுடைய சக்தி. ஈசானந்த புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம். அடுத்ததாக அந்த 6வது முகம் அம்பாளுடையது. அது அதோ முகம், கீழ் நோக்கிய முகம் ஒன்று இருக்குது. அதோ முகம் அது அம்பாளுடையது. இப்ப அம்பாள் கருணை மிக்கவள். நாங்கள்லாம் கொஞ்சம் ப்ரௌடா இருக்கிறது. நான் போனைக்குள்ளேயே தலை கீழே குனியாது. கொஞ்சம் எங்களுக்கு இப்படி என்ன சிவனும் அப்படி நேரான அந்த தலை, உச்சி நோக்கிய தலை. இந்த கீழே கருணையோட பார்க்கறது, அன்போட பார்க்கறது தாய் அம்பாள். கீழ் நோக்கிய முகம் அதோ முகம். சிவனுக்கு நீலகண்டம் என்றதுக்கு இன்னொன்றும் சொல்லுவார்கள். எல்லாருக்கும் விடமுண்ட கண்டன் தெரியும், நீலகண்டன் சொல்லுவார்கள். உண்மையில இந்த 6வது முகம் அந்த கீழே நோக்கி ஓடி இந்த கழுத்து பகுதியில தான் நமக்கு இருக்கு. இப்படி கீழே பார்த்தா அங்கதான் வரும். உச்சி முகம் இஞ்சி கண்டு அதுக்கு ஆப்போசிட் அது இருக்கிறபடினால அவர் பளிங்கு போன்ற நிறம், டிரான்ஸ்பரண்ட் ஆனபடினால அது அப்படியே
அண்டன் கருத்து இருக்கு. அம்பாள் பசியறம் தானே, அம்பாள் தான் டாக் என்று சொல்லுவார்கள். அதோ முகம். இப்படி 5 முகத்தோட அம்பாள் சிவசக்தி சுரூபமாக இருப்பது முருகன். அடுத்ததா சொல்லுவார்கள் முருகனுடைய மந்திரம் ஓம் சரவண பவ. அந்த ஓம் என்ற அந்த ஒவ்வொரு ஓம் என்ற மந்திரமும் ச ர வ ந ப வ என்ற அந்த 6 எழுத்தும் வருகிறது. அப்ப சொல்லுவார்கள் இந்த ஓம் என்ற எழுத்து முருகனுடைய ஒரு முகம். அதே மாதிரி எங்கட பஞ்சாட்சர மந்திரத்துல நம சிவாய என்றது அவருடைய அடுத்த 5 முகம். அப்ப 6 முகமா வரும். ஓம் நம சிவாய அல்ல ஓம் சிவாய நம என்றதும் வரும். இந்த ஓம் நம சிவாய தான் சரவண பவ என்று சொல்லுவார்கள். 6 மந்திரம். இப்படி பார்க்க 6 முகம். முருகனுடைய ஜந்திரம் ஷட்கோண ஜந்திரம். ஷட்கோண நிலையாய நமக என்று வரும். ஷட்கோணம் என்ற அறுகோணம். ஒரு முக்கோணம் எங்களை பார்த்தபடி குத்திருக்கும், இன்னொரு முக்கோணம் எங்களுக்கு ஒப்போசிட்டா இருக்கும். ஸ்ரீ சக்கரத்துல முக்கோணம் நடுவில் இருக்கு, அதுக்கு நடுவில் விந்து. இந்த முக்கோணம் எங்களை பார்த்தபடி இருக்க வேணும் பூஜை பண்ணைக்கு என்பது விதி. துறவரத்தாருக்கு தான் அங்கால இருக்கிறேன் இது சொல்லுவார்கள். அது அந்த முக்கோணம் அது. ஆனா முருகனுடைய முக்கோணம் ஒன்று எங்களை பார்த்தபடி, ஒன்று அங்கால பார்த்தபடி இருக்கு. இந்த ஷட்கோணம் சத்ரு சம்ஹாரம் என்று சொல்லுவார்கள், எதிரிகளை அழிப்பது. எதிரிகள் 2 இடத்துல இருந்து வருவார்கள். ஒன்று வெளியில இருந்து வருவார்கள், உள்ளுக்கு இருந்து வருவார்கள். உள்ளுக்கு இருக்கிற எதிரிகள் தான் கூட எங்களுக்கு. அப்ப அகத்தே, அப்ப அந்த அகத்தே உள்ளுக்கு இருக்கிற எதிரிகளை அழிப்பது இந்த பக்கம் போகணும். வெளியில் இருக்கிற எதிரிகளை அழிப்பது அந்த பக்கம். பக்கத்துல இருக்கிற எதிரிகள் எல்லாம் இங்கால. அப்ப எதிரிகள் சத்ரு சம்ஹாரம். முருகப்பெருமானுடைய ஜந்திரன் தான் சத்ரு சம்ஹார ஜந்திரம். முருகப்பெருமானுடைய ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம். சத்ரு யாருன்னு பார்த்து கொள்ள வேணும். அது அடுத்தது. அடுத்தது முருகனுடைய வரலாற்றுல சொல்லுவார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கமா சொல்லி கொண்டு வருவார்கள். முருகன் வள்ளியை திருமணம் இருந்தது, அது ஒன்று. மற்றது முருகப்பெருமானுடைய இதுல வள்ளியை மனம் புரிந்ததாக சொல்லுவார். வள்ளியை என்றைக்க வள்ளி தேவானையை சொல்லுவார்கள். இச்சா சக்தி வள்ளி, இரியாசக்தி தேவயானை, ஞானாசக்தி வேல். தடையில்லாத அவருடைய இச்சா சக்தி, அது வள்ளி. அந்த இச்சா சக்தி என்ற கடவுளுடைய இச்சா சக்தி என்ற, இப்ப எங்களுக்கு இச்சா சக்தி என்றது எங்களுடைய மோட்டிவேஷன். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை, இச்சை ஒன்று தேவை. அது எங்களுக்கு கடவுளுடைய இச்சா சக்தி என்ற, கடவுளுக்கு என்ன மோட்டிவேஷன் வேணும்? What is the motivation for the God? இறைவனுக்கு என்ன மோட்டிவேஷன்? எங்கள் மீது கொண்ட கருணை. இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இதுகளை என்ன போல ஆக்கிவிட வேணும். கருட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியல் போல் கட்டுண்டிருந்த எமை. souls before coming to the cycles of birth and death. இந்த புறப்புறப்புக்குள்ள வர்றதுக்கு முந்தி இருந்த நிலை ஆணவம் வேணும் அப்படியே அமுக்கு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கு. restrained and restricted by ஆணவம். அந்த இதுல அதுக்கு அறிகிற ஆற்றலும் அனுபவிக்கிற ஆற்றலும் இருந்தும் கெப்பாசிட்டி டு நோ அண்ட் கெப்பாசிட்டி டு என்ஜாய், ஆனாலும் அது ஒரு ஜடம் போல இருக்கு. அப்ப அந்த இருந்து அதுவும் இறைவனை தென்னை போல முற்றறிவும் என்ன போல முழுமையான ஆனந்தமும் இருப்பதா இருக்கட்டும் என்று இறைவன் நினைத்து அந்த படைப்பு தொடங்குது. அதான் அவற்ற மோட்டிவேஷன். அப்ப உண்மையா இச்சா சக்தி, இறைவனுடைய இச்சா சக்தி என்பது அவருடைய கருணை. கிரியா சக்தி அதன் மூலமாக அவர் செய்கிற அவருடைய ஆக்ஷன். ஞானா சக்தி அவருடைய பேரறிவு என்று சொல்லுவார்கள். இது மூன்றும் அவருடைய முருகப்பெருமானுக்கு ஒரு இதா பார்க்கிறது. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார்கள். ஓம் என்பது மந்திரம் அவருடைய முகம் என்று பார்த்தோம் முதலாவது. அதே போல ஓம் என்பது அவருடைய மயிலையும் ஓமுங்காரம் என்று சொல்லுகிறார். மயிலின் மிசை வர வேணும் என்றது ஓம் என்றது அவருடைய வருகிற வெஹிக்கிளாகவும் இருக்குது. அவருடைய முகமாக இருக்குது, அவருடைய வெஹிக்கிளாக இருக்குது.
மற்றது மயிலை வந்து அவருடைய திரோதான சக்தியாகவும் சொல்லுகிறார். உலகத்திலே எங்களை செலுத்தி காரியப்படுத்துகிற திரோதான சக்தியாகவும் சொல்லுகிறார்கள். இப்படி வெவ்வேறு விளக்கங்கள், முருகப்பெருமானுடைய வடிவத்துக்கே வெவ்வேறு விளக்கங்கள் இருக்கு. அதான் ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆறு முகமும் இறைவனுடைய எண் குணங்கள்ல 6 குணங்களை குறிக்கும். பேரறிவு, பேராற்றல், மற்றது சொல்றது அந்த 6 குணங்கள்ல இந்த பாசங்களில் நீங்கியவனையும் விட்டு பெண்ணும் ஒன்றையும் விட்டு வரும். 6 எண் குணங்கள்ல 6 குணங்கள் அவருடைய முகங்களாக வரும். கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே இருக்குது. 6 குணங்கள். அடுத்தது முருகப்பெருமானிய கந்த புராணத்துல வள்ளி அம்மையை இச்சாசக்தி என்று சொல்ற மரபோட வள்ளி அம்மையை ஆன்மா என்று சொல்லுகிற மரபும் இருக்குது. வள்ளியம்மை ஆன்மா என்று சொல்லுகிற மரபொண்டு இருக்குது. வள்ளியம்மை ஆன்மா என்பது வள்ளியம்மையை முருகன் திருமணம் செய்தது சைவ சித்தாந்த மரபில விளக்கப்படுகிறதா இருக்கு. முதலாவது வந்து வள்ளியம்மை வேடர்களிடையே வளர்ந்து வருகிறார். வேடர்களிடையே வளர்ந்து வருகிறார். வேட்டுவ பெண்ணாகவே இருக்கிறார். அங்கே இருந்து திணைப்புலத்துக்கு காவல் கிளிகளைக்கிறது இந்த இதோட அவங்க இருக்கிறார். அது இருந்தது. அது சொல்லுவார்கள், ஐம்புல வேடரில் அயர்ந்தனை நீ என தம்முதல் குணுவும் தமத்தெழில் உணர்த்த விட்டு அயரா என்பின் அரண்கடல் சிலுமே கண்டு இருக்கிறது. சிவஞான சூத்திரம் கொண்டு இருக்கும். எங்களோட உயிர் வந்து இங்க வந்திருக்குது. வந்திருந்தாலும் அதுக்கு இன்னும் தன்னையும் தெரியாது, இறைவனையும் தெரியாது. அது அப்படியே அந்த ஐம்புலன் வேடர்களுடைய பிடிப்புல ஆகப்பட்டு நானும் ஒரு வேடன் என்று கொண்டு இருக்கு. ட்ரூ நேச்சர் அது தெரியாது. அப்ப அது ஐம்புல வேடலில் அயர்ந்தனை. அதே மாதிரி வள்ளியம்மை வேடர் குலத்திலேயே அங்கேயே வளர்ந்து கொண்டு வருவதே அவளுடைய எங்கட கட்டுண்ட நிலை, ஆன்மாவினுடைய கட்டுண்ட நிலை. ஆன்மா அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு திணை புலம் வந்து இருக்குது. எங்கட திணை விதைக்கிற இது திணை புலம் வந்து கொஞ்சம் கதிர் வந்துட்டு கதிர் வந்தோடனே திணைப்புலம் கதிர் வருகுது, முத்தி கொண்டு வருகுது. அது என்று கேட்டா ஆன்மா தன்னுடைய வினைகளை செய்து விதைத்ததுதான் வினை. அந்த வினைகளின் ஊடாக அனுபவத்தினூடாக ஒரு பக்குவ நிலைக்கு வருகிறது. இட்ஸ் மெச்சுவரி. திணைப்புலம் முத்தி கொண்டு வர்றது மெச்சூரிட்டி ஆஃப் த சோல். ஆன்மா பக்குவ நிலைக்கு வந்தால் நீங்கள் குருவை தேடி போக தேவையில்லை, குரு உங்களை நாடி வருவார். அப்படித்தானே? இங்கிலாந்து டிக்கெட் எடுத்து ஃப்ளைட் எடுத்து காசு கொடுத்து புக் பண்ணி எல்லாம் போக தேவையில்லை, குரு உங்களை தேடி வருவார். அதே மாதிரியாக நாரதர் வாரார். இப்ப குரு என்பவர் யாருண்டா? முதல் வார குரு அவர் ஒரு சாதாரண குரு. இங்க உலக வாழ்க்கையிலே இருக்கிற குரு. அவர் இந்த மந்திரங்களை, இந்த கிரியைகளை, இந்த இதை முறைப்படி தான் செய்து கொண்டு வர்றதே என்ற குரு. இப்ப நாரதர் ஒரு பெரிய அனுமானுஷ சக்தி பெற்ற அப்படி ஒரு மெஜிஷியன் அல்ல. ஆனா அவர் வாரார். அப்ப சாதாரண குரு தான் இங்க இதுக்குள்ள வாரார். அது உண்டு. அது முதலாவது. இரண்டாவது என்ன நடக்குது? குரு வந்து பார்த்தார். அப்ப வள்ளியம்மைய பார்த்தோன்னு அது எங்களுக்கு குரு வந்த மாதிரி முதலாவது இனிஷியேஷன் எங்களுடைய நடக்கும். இவருக்கு முருகப்பெருமான்ல நாட்டம் இருக்கு. பக்குவன்ல வாரது கொஞ்சம் நாட்டம் வேணும் தானே. கந்த சட்டியா ஒருக்கா கோயிலுக்கு போய் பாவம்
இப்படிலாம் போறது தானே, அது மாதிரி கொஞ்சம் நாட்டமும் இருந்தது. இப்ப நாரதர் என்ன செய்யறார்? குருதான் வெஹிக்கிள் கடவுளுக்கு. முருகனிடம் போய் அறிவிக்கிறார், அங்கே அவள் ரெடி காத்திருக்கிறாள், நீ ஆட்கொள்ள வேண்டும் என்ற சிக்னல் குருவுக்கூடாக அந்த லிங்க் வந்து வருகிறது. இதுதான் இந்த லிங்க். எங்களுக்கு முருகப்பெருமான் வாரார். முருகப்பெருமான் வாரார். என்னவா வருவர்? முதல் ஒரு கட்டளங்காளையாக வாரார். ஒரு வேடுவன் போலேயே வாரார். வேடுவன் போலேயே வாரார். வந்து இப்படி சுத்தி திரிஞ்சு அவன் மூழ்கன் நிற்கிறார். நிற்க வள்ளியம்மை வந்து அவரை அறிஞ்சு கொள்ளவில்லை. அறிந்து கொள்ளவில்லை. வேடுவன் தான் நிற்கிறார். அங்க உடனே நம்பிராஜனும் ஆக்களும் பெருகிடும். அவருடைய ஆக்கள் வர்றவன் உடனே இவர் வந்து உடனே ஒரு மரமா விடுவார். அங்கே அவனே கேட்கிறான், ஒரு புது மரமா இருக்குதுன்ட்டு. புது மரமாய் இருக்குதுன்ட்டு. வெட்டி விடுவோமோன்னு கேட்கிறான். உங்க சொல்லிடுவா, சீச்சி வெட்ட வேண்டாம். அப்ப இன்னும் சரியா பிடிபடையில, ஆனா ஒரு பிடிமானம் வந்துடுது தன்னை அறியாம. அவர் போன பிறகு திருப்பியும் வருவார். பிறகு என்ன செய்தார்? அடுத்த உறவரைக்குள்ள ஒரு கிழவனாக வந்தார். முதியவராக வந்தார். முதியவராக வந்துட்டு பின்ன முதியவரனோட பின்ன மரியாதை அவருக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து உபசரிக்கிறார். உபசரித்த உடனே அவர் கையை பிடிக்கிறார். அவ இருந்து என்ன கையை பிடிக்கிறான்னு தன்றாங்க. உடனே அவர் உடனே செய்யறாரு, பிள்ளையார கூப்பிடுறார். பிள்ளையார கூப்பிடுறார். இப்ப யானை வருது. இதுல என்னன்னு கேட்டா, கடவுளே வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. கடவுளே முன்னுக்கு வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. மகாபாரதத்துல கிருஷ்ணர் தான் தூது வந்தவர். துரியோனுக்கு தெரிஞ்சதா? திருராஷ்டனுக்கு தெரிஞ்சதா? விஸ்வரூபமே காட்டினார். மாயாஜாலம் காட்டுறான்ட்டாங்களே அரசபைக்கு வரைக்க கிருஷ்ணன். அது மாதிரி கடவுளே நேரம் வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் கடவுள் வேணும்னு சொல்லுவோம், நான் இந்த கடவுள் வேண்டாம். அப்படித்தானே? வந்தா அவ உபசரிச்சு தண்ணியா சாப்பாட்டை கொடுத்து அனுப்பி வைக்கலாம விட, பின்ன அவரோட குடும்பம் நடத்தல. அதுங்களோட போய் வாலாயம் பண்ற மாதிரி ஒரு அரிச்சனையை பண்ணிட்டு வந்து சிவசிவான்னு திருநிட்ட பூசி போட்டு இருக்கலாமே தவிர, இந்த கடவுளை எங்களோட வச்சிருக்கிற வேலையில அவரோட எல்லாம் போயிருக்கேன். பள்ளியமே இந்த நிலை. அவர் எந்த ரூபத்துல வந்தாலும், நல்ல கட்டளங்காளையாக எங்களுக்கு பிடித்தமான விதத்துல வந்தாலும் அதுதான் கதை. எங்களுக்கு ஒவ்வாத வடிவத்துல வந்தாலும், கிழவனாக அப்படி வந்தாலும், பொருத்தமில்லா வந்தாலும் அதுதான் கதை. மரம் போல கிடந்தாலும் அதுதான் கதை. அப்ப அந்த நிலைதான் நாங்கள் இருக்கின்ற நிலை. அப்ப வீடர்கள் வருவது என்பதும் இறைவன் ஒழிக்கிறது என்பதும் கருத்து என்னென்று கேட்டால், இந்த எங்களுடைய ஐம்புலன்கள் வந்து அடிக்கடி வந்து எங்களை அந்த கடவுளே வந்தாலும் அதுவும் தண்டை ஆட்டவும் ஆடிக்கொண்டுதான் இருக்கும். கடவுள் இருந்தாலும் தெரியாது, மறைஞ்சிடும். அதுக்கு பிற்பாடு பிள்ளையார் வாரார். பிள்ளையார் வாரார். என்ன? பிரணவ மந்திரத்தினுடைய பலன். ஓம். குரு வந்தார், மந்திரம் வந்தது. அதுக்கு அதுக்கு பிறகுதான் வள்ளி முருகனுடைய உண்மைய நிலையை கண்டு அவரோட உடன்படுகிறார். உடன்பட்டாலும் இன்னும் அந்த ஐம்புல வேடரின் பிடியில தான் இருக்கிறார். அப்ப இவர்கள் களவாக சந்திக்கிறார்கள் என்று வரும் களவியல் முறை தமிழ்ல. வந்து அதை அறிஞ்ச உடனே அன்புல வேடரும் எழும்பி வந்து உடனே சண்டை நடக்கும். யுத்தம். முருகனுக்கும் அவைக்கும் பெரிய யுத்தம். யுத்தம் நடந்து அப்ப ஆன்மாவை இறைவன் ஆட்கொண்டாலும் அப்பவும் அது அதில இருந்து வெளியில வராது. இந்த பிடிக்குள்ளதான் கொஞ்சம் இருக்கு.
அப்ப அதுக்கு பிறகு யுத்தம் நடந்தோடனே யுத்தத்துல முருகன் வீரர்கள் எல்லாவரையும் கொளுத்தி போடுவார், கொண்டுடுவார். அதாவது டாய்டு அப்படிதான் வரும். பிறகு வள்ளியம்மை கேட்டதற்கிணங்க அவர்கள் எழுப்பி விடுவார், அவர்களும் அவரை பணிந்து நிற்பார். அது என்னன்னு கேட்டா, பசுகரணங்கள் சிவகரணங்கள் ஆகின்றன. இவ்வளவு நாளும் எங்களுக்காக பயன்பட்டு வந்து எங்களுடைய சந்தோஷத்துக்காக எங்களுடைய புலன் நுகர்ச்சிக்காக உபயோகப்பட்டு வந்த எங்களுடைய கண்காது மூக்கு நாக்கு எல்லாம் இப்ப அவருக்காக செய்யும். கண்கால் கான் மீன்களோ, செவிகால் கேண் மீன்களோ என்றெல்லாம் படிக்கிறவல்லோ. அப்ப இப்ப அவருடைய வேலையை செய்யும். மனம் அவருடைய வேலையை செய்யும், புத்தி அவருடைய வேலையை செய்யும், வாக்கு அவருடைய வேலையை செய்யும். யாமோதிய கல்வியும் அம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. அந்த செத்து எழுப்பினது மயங்கி விளையில செத்து எழுப்பினது என்று கேட்டா அது மறுபுறவி, டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன். முழுக்க மாத்தியாச்சு, முழுக்க மாத்தியாச்சு. அதுதான் வேடர்கள் இறந்து திரும்பி எழுது. அதுதான் முருகப்பெருமானுக்கு இதை கந்த புராண நவநீதம் என்று சொல்லி செந்திநாதையர் ஒரு தனிப்புத்தம். நவநீதம் என்றா வெண்ணெய், கைவல்ய நவநீதம் தெரியும் எங்களுக்கு. பாலை காய்ச்சி உர போட்டு கடைந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி இந்த கந்த புராண நவநீதம், கந்த புராணத்தின் வெண்ணெய் இதுதான் என்று செந்திநாதையர் சொல்லி எழுதியிருக்கிறார். இது சைவ சித்தாந்த விளக்கம், வள்ளியம்மை திருமணத்துக்கு இந்த சைவ சித்தாந்த விளக்கம். இந்த ஐம்புல வேடருடைய கதையெல்லாம் நீங்க கந்தர் அலங்காரம் படி கேட்க வரும். தொடர்ந்து அந்த இதுல சொல்லுவேன் எப்படி அது திருப்பி திருப்பி தன்னை வந்து பிடித்து கொண்டிருக்கிறது என்று கந்த புராணத்திலான தெந்தர் அலங்காரத்தை சொல்லுவார். மாணிக்க வாசகர் திருவாசகத்துல வரும், அவரும் சொல்லுவார். அப்ப இதுதான் வள்ளியம்மை திருமணப்படலம். இதுல எங்களோட சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்துல நாரதர் வாரது திணைப்புல மொட்டி இருக்கிறது ஆன்மாவுடைய பரிபக்குவ நிலை. அது சொல்லுவார்கள். மல பரிபாகம் கொஞ்சம் எல்லாம் தண்டு வந்துட்டுது, அறுவடைக்கு தயாராகிற நிலைக்கு கிட்ட வந்துட்டுது. நாரதர் வருவது உபதேச குரு. உபதேச குரு அப்ப குரு எங்களை தேடி வருவார். முருகன் வாரது கடவுளும் எங்களை தேடித்தான் வருவார். நீங்கள் ஓடி ஓடி தேடுறவர்கள்லாம் கடவுள் இல்லை. அவரே வந்தாலும் எங்களுக்கு அவரை தெரியாது. நாங்களே அவரே வந்தாலும் நாங்களே அவரை மறுதளிப்போம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா கொஞ்சம் ஆசையும் விருப்பமும் இருக்கும். இதனுடைய பலன்கள் வர 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 கடைசியாக ஒரு அளவுக்கு அவரை வீட்டுக்கு விடுவோம். கிழவனா உள்ளுக வார ஓரளவுக்கு அவருக்கு தண்ணி சாப்பாடு கொடுக்குறோம், கொஞ்சம் சரிய கிரிய யோக ஞானம் செய்ய தொடங்குறோம். அப்ப கூட அவர் ஆட்கொண்டாலும் எங்களுக்கு விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை. பிறகு எங்களுடைய மந்திர பலன் ஓம் என்ற பிரணவ மந்திரம், அது ஓம் என்றது சமஷ்டி பிரணவம், அது விரிந்திருப்பது நம சிவாய. அப்ப ரெண்டும் சமஷ்டி வியஷ்டி ரெண்டு வந்துட்டு இருக்குது. அப்ப ஓம் நம சிவாய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய வலிமையினால எங்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை வரும். ஏற்றுக்கொள்கிற நிலை வந்தாலும் இன்னும் எங்களுடைய ஐம்புல வீரர்கள் தங்களோட சேட்டையை காட்டிக் கொண்டுதான் இருப்பினோம். அழகாக சொல்லுவார்கள் என்று கேட்டா, அந்த பெருங்காயம் இருக்கிற பாத்திரத்துல பெருங்காயம் முடிஞ்சாலும் பெருங்காய வாசனை இருக்கிறவங்க இருக்கும். அதை நாங்களாக வெற்றி கொள்ள முடியாது. எங்கள புலன்களை நான் அடக்கிறேன், நான் கண்ட்ரோல்ல இருக்கிறேன் என்று முடியாது. அதுக்கு இறைவன் தான் தேவை. அவர் தான் அதை வெட்டி விழுத்துவார். வெட்டி விழுத்தினாலும் இவற்றை பிறகு இது எல்லாம் பிறகும் வேலை செய்யும். ஆனா இப்ப அவருடைய வேலையை செய்யும். இப்ப அவருடைய வேலையை செய்யும் என்றுதான் அந்த வள்ளியம்ம திருமண படத்துல சைவ சித்தாந்த விளக்கம். அதே மாதிரி
சிவபெருமான் சிவபுராணத்தில எல்லாம் இருக்கும், எங்க வேதங்கள்லயே சொல்லப்படுறது சிவபெருமான் முப்புறம் எரித்தவர், 3 கோட்டைகளை எரித்தார் என்றுதான் அங்க இருக்கு. முப்புறம் எரிக்க ஒற்று அம்பு விட அப்படி 3 நேர நிக்க, 3 நேர நிக்கிறது மலை பரிபாகம் அந்த பக்க நிலைக்கு வந்து அப்படியே அப்படி அம்பு விட நேர நிக்கப்பா சிவனுடைய அந்த ஒரு பார்வை, ஒரு சிரிப்போட அவ்வளவும் போயிட்டு. அது வந்து ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மலங்கள். திரிபுரம் என்றது ஆணவம் கண்மம் மாய என்ற 3 மலங்கள். அப்ப அது சொல்லுவார்கள், இது திருமந்திரத்திலே சொல்லுவார், முப்புறஞ்செற்றனர் என்பவர் மூடர்கள், முப்புறம் என்பது மும்மலகாரியம் என்று சொல்லுவார். சைவ சித்தாந்த விளக்கம் அது. திரிபுரத்துக்கு இன்னொரு கருத்தும் இருக்கு, 3 சரீரங்கள், சூக்கும சரீரம், காரண சரீரம் என்று 3 சரீரங்களா பார்த்து சொல்றது இருக்கு. அந்த 3 சரீரங்கள் என்னடா, இறைவனுக்கு பெயர் திரிபுர அந்தகன், திரிபுரங்களையும் அழித்த யமன், திரிபுராரி, திரிபுரங்களை அழித்தவர், அப்படிதான் பெயர். அம்பாளுக்கு பெயர் திரிபுர சுந்தரி. அது எப்படி பொருந்தும்? திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு சொல்ற திரிபுரம் பேர். 3 சரீரங்களிலும் அரசியாக அழகியாக இருப்பவள் அவள். தூள சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம் என்கிற 3 சரீரம் இருக்குது. அந்த 3 சரீரங்களுக்கும் அம்பாள் தான் தலைவி, அதான் திரிபுர சுந்தரி. அந்த திரிபுரம் பேரு, இந்த திரிபுரம் பேரு. எல்லாம் சொன்னாலும் இந்த சூரபன்மன் பதப்படலத்தை தான் அழகா வரும். முருகப்பெருமான் வாரது, வீரவாகத்தேவர் வாரது, சேனைகள் வாரது எல்லாம் வரும். வரைக்குள்ள ஒவ்வொன்றா வருவார். முதலாவது அந்த கிரௌஞ்ச மலையை துளைப்பார், மலையில ஒரு ஓட்ட விடுவார் இல்லையா? எங்களோட மனசுல கடவுளுக்கு இடவே இல்லை. ஆனா ஒரு நேரத்துல அந்த கட்டுடைஞ்சு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி மணிவாசகர் சொல்லுவார். அப்ப அவர் ஓட்ட விழுந்துடும். அந்த ஓட்ட காணும் இஞ்சால. அதான் முதலாவது. அந்த முதலாவது அழிக்கிற அசுரன் தாரகாசுரன். அது மாயை. மாயைதான் முதல் போறது. மாயைதான் முதல் போறது. மாயை போனாலும் கர்மா நிற்கும். இப்ப 2வது அணிங்கிறவன் கர்மபுரம், சிங்கமகாசுரனுடைய வதம். இந்த 2 பேரும் போன பிறகுதான் ஆணவம். ஆணவம் என்பது இந்த சூரபத்மன். சூரபத்மனோடு நடந்த போர்ல தான் கடைசியாக சூரனை கொல்லுவது. சூரனை கொள்ளைக்க பார்த்தா ஆணவத்தை அழிக்க முடியாது. ஆணவத்தை அழிக்க முடியாது. வெளியத்தான் வறுத்த வித்து போல் என்று சொல்லுவார். அதே மாதிரி சூரனை அழிக்க முடிந்ததா? இல்லை. அதை 2ஆகவும் ஒரு வாதி சேவலாகவும் வந்து தனக்கு கீழே தனக்கு ஏவலாக தனக்கு இதாக வைத்துக் கொள்ளும். அதான் இந்த வியலகன் இருக்கிற மாதிரி நடராஜர் இருக்கிற அதுக்கும் அந்த மும்மலங்களையும் எப்படி இறைவன் போரிட்டு அழிக்கிறார் என்றதை காட்டு. இப்ப அதுல கந்த புராணத்திலே அது 2 சூரபன்மன் வதைப்படலம், வள்ளியம்மை திருமணப்படலம். அடுத்தது தட்சகாண்டம். இந்த இலங்கையில எல்லாம் உரை எழுதியிருக்க தட்சகாண்டத்துக்கு தான் திருப்பி திருப்பி எழுதுவார்கள். ஏன் தட்சகாண்டத்துக்கு உரை எழுதினார்கள் என்றால், தத்த காண்டம் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யப்படாது. அது சரி, வள்ளியம்மன் அப்படி போனார், இப்படி போனார், அது சரி, சூரன்கிட்ட இப்படி போனார், அப்படி போனார், அது சரி. இப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், என்ன செய்யப்படாது என்றால் தட்சகாண்டம். தட்சன் யாகம் செய்தான். தட்சனுடைய யாகத்தினுடைய தன்மை என்ன? அவன் கடவுளுக்கு வேலை கிட்டிய நெருக்கம், உறவு. மாமன், பெண் கொடுத்த மாமன் என்ன, நான் தான் கோயில் கட்டினேன் என்றுதான் கோயில். தனக்கு புகழ் வரக்கூடியதா? அதான் இங்க இருக்கிற எங்களை ஆக்கலண்டா நான் தான் கோயில் கட்டினேன் என்றுதான் கோயில். என்று அப்பா கட்டினேன், நான் தான் செய்தேன், நான் தான் எங்க வசந்தம் இப்ப கனடால இருந்து காசு அனுப்பி போகிறவெல்லாம் இந்த மாதிரி எழுதி இருக்கு. அவ்வளவு நெருக்க உறவு. எல்லாரும் சொல்லுவேன், கதை கேட்கே சொல்லிவிடும் அந்த கோயில்காரர் தான் சொல்றது.
எங்களோட ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, அதான் எங்களோட பாரம்பரிய குலதெய்வம். அது வைரவர், பங்களு வைரவர். ஆனா அது பிறகு சுப்பிரமணியர் கோயில் உண்டு, 60களில் கட்டினவை ஆக்கள். எல்லாரும் முருக பக்தர்கள். கொஞ்சம் மூட்டுக்குடி மக்களா வரைக்கும் வைரவரோட முருகன் கொஞ்சம் இழுக்கும் என்ன கூட கட்டி இருக்கிறார், ஒரு இது இருக்கிறார். அப்ப எங்களோட உறவுல வந்த ஒருவர் தான் அதை நடத்தி கொண்டு வருகிறார். இப்ப ஊர்ல எல்லாம் போனா இல்லாத கோயிலுக்கு ஒரு பேர் இருக்கு. எந்த கோயிலுக்கு பேர்? அடக்கிலந்தோட்டம் கந்தசாமி கோயில், அல்லது விஸ்வத்தர முருகன் கோயில், கண்ணையம்மன் கோயில், ஆத்திரி பிள்ளையார் கோயில். இந்த கோயிலுக்கு மட்டும் பேர் புவனகுமார்ட்ட கோயில். ஏண்டா அவர்தான் அதை நடத்துறார். என்ன ஊர்லயே என்ன முருகன் கோயில், சிவன் கோயில், அம்மன் கோயில், பிள்ளையார் கோயில் என்று தான் சொல்றது. இங்க என்ன ஆளுண்ட பேரை சொல்லி கோயில் என்று சொல்றீங்க? அவ்வளவு நெருக்கம். அதே மாதிரி அது அது ஊர்ல சொன்னா பரவாயில்ல, அவரே செலவள பேச சொல்லுவார். நீர் ஊருக்கு போய் எங்களோட எங்கட கோயிலுக்கும் போகணும் என்று சொல்லுவார். எங்கட 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 கோயில் என்னுடைய கோயில் என்று சொல்லுவார் அவர். ஆஹ் அது ஒன்று. அது மாதிரி தர்ஷனம் வலு நெருக்கம். பெண் கொடுத்த உறவெல்லாம் மாமனார் அவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவர் அங்க சிவபெருமான மதிக்கிறதே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை. எங்கட மாதிரித்தான், கோயில்காரர் மாதிரித்தான். கடவுள் கோயில் கட்டி இருந்தாலும் கடவுளை மதிக்கிறது ஒரு உரங்கள். அது மட்டுமில்ல, புறக்கணிக்கிறது, அழைக்காமலே விடுறது. கலைக்கால ஒரு எனக்கு தெரியும் கந்த சட்டி விரதம் இல்லைன்னு முடிக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் போய்கிட்டு அவர் சொன்னார், இதுதான் இந்த டயட்டிங் ப்ரோக்ராம். அங்க கடவுள் பில்லி ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாளும் உபவாசம் என்ன இருக்குது. அப்ப நான் பார்த்துட்டு நேற்றுன்னு சொன்னார், நான் இத்தனை கிலோ குறைஞ்சிட்டு ரெண்டு வாங்கினதுக்கு விரதம். அங்க கந்தனம் இல்லை, கடவுளும் இல்லை, ஆக மெயின் வந்து டயட்டிங். அதே மாதிரி தான் இவற்றை யாகம் எல்லாம் செய்கிறது. அவர் மட்டும் இல்லை, அவரை அழைக்கிறதே இல்லை, புறக்கணித்தல், அழைப்பதில்லை. ஆனா செய்யறது முழுக்க என்ன? தென்ன திருவிழாக்கள், நல்ல அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும். தட்சணம் அப்படித்தான் செய்கிறான். இத்தனையோ வேத மந்திரங்கள், வேதியர்கள் வந்து வேத மந்திரங்கள் ஓதுகிறார்கள், யாக காரியங்கள் நடக்குது, அவிப்பாகங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்தந்த கும்பங்கள், அந்தந்த தெய்வங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சு எல்லாம் நடக்கு, தட்டப்புல நடக்கு. நம்ம திருவிழா மாதிரி தான். ஆனா அழைக்க வேண்டிய ஒரு விழா நாயகன் இல்லை, கடவுள் இல்லை. அப்படி செய்தால் அதனுடைய பலன் என்ன? அது மட்டும் இல்லை, அந்த அழைக்கிற அந்த இதுக்கு நாங்களும் போறது. லம்போதரன் திருவிழா நாங்களும் ஒருக்கா போகணும்னு போறது இல்லை. பூவாட்டியரோட கோவிச்சு போடுறது, சச்சங்கத்துல இருக்கிற இப்படி போறது இப்படி போறது இல்லை. அது அப்ப தட்சணைக்கு எல்லாரும் போய் இருக்கணும் கம்மாண்டு. ஒரு தரம் சொல்லுவார் இல்லை, நடக்கிறது பிழையண்டு சொல்லுவார் இல்லை, எல்லாரும் போய் இருக்கணும். நம்மளை போலதான். அப்ப பிழை சரி நடந்தால் சொல்ல வேணும், இது பிழை, இது தவறு என்று சொல்ல வேணும். சொல்லாமல் போறது பிழை. அப்படி சொன்னவர் தான் தசீசி முனிவர். வாக் அவுட் போயிட்டு பார்லிமெண்ட்ல இருந்து வாக் அவுட் மாதிரி அவரும் போயிட்டு தன்னுடைய கூட்டத்தோட போயிட்டு தட்சணைக்கு ஒரு பெரிய உபதேசமே கொடுப்பார். நாங்க படிக்கிற காலத்துல தசீசி உத்தரப்படலம் இருக்கு. தசி உத்தரமண்டா விடை. தசீசி முனிவர் அந்த சர்ச்ச காண்டத்துல போய் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். நீ செய்வது பிழை, சிவன் தான் அவரை வச்சுத்தான் எல்லாம் செய்ய வேணும், அவர் தான் எல்லாவற்றுக்கும் போது உனக்கு தந்ததும் அவர், எனக்கு தரவர், நீ அவரை மறந்து செய்கிறது சரி வராது என்று சொல்லி அனைவரும் கேட்க சொல்லுவார். பிரேவ் பர்சன். என்ன எல்லாவற்றையும் விளம்பி சொன்னேன், அது விளம்பி சொன்னதுக்காக போய் மௌனிக்கப்பட்டவர்கள் கனவேர் இருக்கிறோம். அதுக்குள்ள தசீசி ஒரு ஆள் சொல்லுவார்கள், வெளியில சொல்லாட்டினும் பரவாயில்ல, எங்களுக்குள்ள என்றாலும் இது பிள்ளை என்றது தெரிஞ்சிருக்கு. ஒரு பயம் ஒன்று இருக்குது, பழைய பயம். யூ ஷுட் கீப் த ஃப்ளேம் கோயிங். சிலதுகள் ஊர்ல நடந்தான, நாட்டில் நடந்தான, வெளியில சொல்லாட்டிலும் சில வேளை சூழ்நிலை எங்களுக்குள்ளே அது தெரிஞ்சிருக்க வேணும். எங்களுக்குள்ள நாங்கள் உள்ளுக்குள்ள கதைக்கிற பொழுதும் நாங்கள் இதை சொல்லியிருக்க வேணும், இந்த இது இருந்திருக்க வேணும். ஆனால் அங்க போன தேவர்கள் ஒருவரும் அதை பண்ணல. தட்சனுடைய அதிகாரம், அவனை ப்ளீஸ் பண்ண வேணும், அவனுக்கு எதிராக போகப்படாது, அவன் முகம் சுளிக்கப்படாது. அப்படி அங்க போனா நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்குது தானே. இப்படி பல பல நோக்கங்களுக்காக அங்கே போய் இருக்கிறார்கள், அதிலே பங்கு பெற்றுகிறார்கள்.
அங்கே கிடைக்கிறதை அனுபவிக்கிறார்கள். அவிப்பாங்களை கிடைக்கல அதுகளே அனுபவிக்கிறார்கள். எங்களை போலதான். அப்ப ஒரு கிரைம் நடக்கிறது தெரிஞ்சும் அது பிள்ளை என்று சொல்லாம இருக்கிறது கிரைம். இப்படி கனவு உண்மைகள் அதுல வருகிறது. அவ்வளவும் அங்க நடக்குது. அவர் கடைசியாக என்ன செய்கிறார்? சக்தி வாரா. சக்தி வாரா. அப்ப வந்த பொழுதும் சக்தியையே அவன் பொருட்படுத்தவில்லை. சக்தியையே அவன் பொருட்படுத்தவில்லை. சக்தி என்றது யாரு? தட்சனுடைய உமா. இவருக்கு மிக பிரியமானவர்கள் வந்து கடைசியா சொன்னாலும் கூட இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கடைசியா முந்தைய சேர்ந்துதான் கோவில் தொடங்கினது. தொடங்கிய இவர் பல அக்கறையாத்தான் தொடங்கினவர். நல்ல பக்திமான். ஆனா இப்ப அதிகாரம் இதுவும் வந்தோடனே எல்லாம் மாறிட்டு அப்படி இருக்கல். அது மாதிரிதான் தக்ஷன். இப்ப அவரே வந்து சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அப்ப அதுவும் போக கடைசியா வீரபத்திரர் வந்த உடனே அங்க தக்ஷயாகம் துவம்சம், மூக்கறிபட்டாக்கள், பல்லுடப்பட்டாக்கள், களத்து நெறிபட்டாக்கள், தலைதேய்பட்டாக்கள், ஓடி பறந்தாக்கள், இப்படி ஒவ்வொருவராக சிதறப்படுகிறார்கள். அதான் தட்சயாகம் எங்களுக்கு தெரிஞ்சது. வீரபத்திரர் வந்தது. வீரபத்திரர் சிவனுடைய கோபத்தில் இருந்து தோன்றினார். சிவனிலிருந்து இல்லை, சிவனுடைய கோபத்தில் இருந்து தோன்றினார். கோபம் அதுலதான் வந்தவர் ஓரமூர்த்தம் பத்திரகாளி. அப்ப இது நாங்கள் செய்க அதான் சொல்லுவார்கள். அருநடிக்க அன்பிலார்தம் அறமது பாவமாகும். இரண்டிக்கு அன்புளார்தம் பாவமும் புண்ணியமாகும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி பாலன் செய்த பாதகன் நன்மையாகி. பண்டத்துல தேப்பனை வெட்டிட்டார், அது நல்லதா வந்துட்டு. தச்சன் ஜாகம் செய்தான் அழிஞ்சு போனான். அப்ப ஆக்ஷன் அல்ல, ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் தி ஆக்ஷன். அதான் அவ்வையார் அறம் செய்ய விரும்பு என்றார். செய்யன்னு சொல்லல, செய்யறதால மட்டும் அறம் செய்ய விரும்பு. இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற வழிபாடுகள், ஆலய கிரியைகள், மற்ற சமய பணிகள் பல தச்சன் செய்கிற யாகம் போலதான் இருக்கு. அப்ப அதுல உடந்தையா இருக்கிறவர்கள், உடன் போகிறவர்கள் எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். கவனமா இருக்கும், கவனமாய் இருக்க வேண்டும். அது உண்டு. இரண்டாவது, இந்த தண்டனை அதோட முடிகிறது இல்லை. அது இந்த பலன் ஜென்மம் ஜென்மமா ஏதாவது ஒரு பிழைய பார்த்து கொண்டு மௌனமா இருந்தால் அது எங்களுக்கு மட்டுமில்லை, அது தொடர்ந்து வரும். அங்காலே இந்த தேவர்கள் அதனால தட்ச யாகத்திலே போய் கலந்து கொண்ட அந்த பாவத்துக்காகவும், சிவ அபராதம் கேட்ட அந்த பாவத்துக்காகவும் தான் இந்த சூரவற்பனால அலக்களிக்கப்பட்டு தொலைத்து ஓட்டப்பட்டு சிறைகள்லையும் அங்கேயும் இங்கேயும் வாடி அலைந்து நாடு இல்லாமல் நகரம் இல்லாமல் திரிகிறார்கள் தேவர்கள் இந்த பாவத்தினால. அப்ப அது அந்த பாவத்தினால தெரியும். அதான் அந்த தேவர்கள் ஏன் கந்தபுராண கதை வருகிறது. இதே நேரம் 2 பேர் பலாரி தலாரி என்ற 2 அசுரர்கள் தவம் செய்கிறார்கள் இறைவனை நோக்கி. தவம் செய்வதில் அவன் தவப்பயனினாலே அவன் சூரபதுமனாக வருகிறான். 2 பேர் ஒரு உடலுக்குள்ள, இருவேருவின் ஒரு வேர் யாக்கை 2 உயிர் ஒரு உடலுக்குள்ள இருக்கும் என்பது சித்தாந்தில வரும். சூரபத்மன் இல்லாட்டி ஒன்று சேவலாயும் ஒன்று மயிலாயும் பெறாதல், உயிரை உருவாக்க இல்லாதானே. வலாரி தலாரி சூர்மாமடியத்தொடு வேலவனை என்று பந்தரலங்கத்தில் 2 அசுரர்கள் தவம் செய்தார்கள். இந்த தவத்திலேயும் ஒரு குறை இருந்தது, தவத்தின பலனும் இருந்தது. தவத்தின் பலனாக 1008 அண்டங்களையும் பெற்றார்கள் அதிபதியாக. அந்த அடுத்த பிறப்பில சூரனாக வந்து பிறந்து அங்கேயும் பிறகு தவம் செய்துதான் பிறகு அது கிடைத்தது. காசியவருக்கு அதிதிக்கும் மகனாக பிறந்து மாயைக்கு மதவனாக பிறந்துதான் இது பெறுறார். அப்ப
இந்த பயன் அதாவது இதுகளுக்கு அப்ப தட்சகாண்டம் நாங்கள் எது செய்யப்படாது, இது செய்ய வேணும் என்பதற்கு இதா இருக்கு. சைலண்ட் விட்னஸ் டு த கிரைம் இஸ் அ கிரைம், அவ்வளவுதான் மெசேஜ். சைலண்ட் விட்னஸ் டு த கிரைம் இஸ் அ கிரைம். நீங்க சும்மா இருந்தாலும் அது கிரைம் தான். ஸோ யூ நீட் டு மார்க். அது தட்சகாண்டத்தினுடைய ஒரு இது. மற்றது அப்ப மற்றது அதுகளுக்கு பேசாம போறது, உடன்பட்டு போறது எல்லாம் நம்முடைய காலங்கள்ல பார்க்கணும். எங்களுடைய ஜெனரேஷன் எல்லாம் அப்போ நடந்தது, இப்போ நடக்குது. அது உண்டு. அது அவருடைய இது. கந்த புராணத்தின் தொடக்க பகுதியில முருகப்பெருமான் பிரம்மதேவர் வருவர். பிரம்மதேவர் வார பெரிய ஒபிஷியல் தானே, படைத்தல் கடவுள். அவரை விட பெரிய ஆள் சிவபெருமான்கிட்ட வாரார். சரி, அங்கே ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. அதை கண்டு கொள்ளவே இல்லை. ஏண்டா அவர் பெரிய ஆள், அவர் தான் நமக்கு பதவி இருந்தது, நானும் ஒரு பதவி. இது ஒரு சின்ன பையன். எப்பவும் சிறியவர்களையே பெரியவர்கள் என்று ஒருவரை உசாதீனப்படுத்தக்கூடாது. நாங்கள் பொதுவாக ஒரு வீட்டுக்கு போனால் அது உண்டு முதலாவது. ஏனென்றால் இன்றைக்கு சிறியவரா இருக்கிறோம், நாளைக்கு பெரியவரா வரேன். எங்களுக்கெல்லாம் இந்த பண்பு குறைவு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு எடுத்து வைக்கின வாத்தியார், பரவச வாத்தியார் என்று ஊர்ல இருந்தது. அவரெல்லாம் ஓ லெவல், ஏ லெவல் படிச்சு யூனிவர்சிட்டி படிக்கிற காலங்கள்ல கூட அந்த ஓ ரோட்ல எல்லாம் கண்டா சைக்கிள்ல போனா கூட ஒருக்கா நிறுத்தி என்ன தம்பி என்று கேட்டு, நாங்கள் அப்படி செய்யறதே இல்லையே. நடந்து போனாலே நிக்க மாட்டேன். நாங்க இந்த கேட்டு என்ன படிக்கிறீர்கள் கேட்டு, படிப்பு எப்படி போகுது கேட்டு. திறச்சாய வாத்தியார் என்பவர் வந்தவர். அவரும் அப்படித்தான் சைக்கிள் லம்போதரா என்று வேற ஒன்று கேட்டு கதைச்சு. நாங்கெல்லாம் சின்ன பையன்கள். அப்ப எங்களுக்கு அது பெருசா தெரியல. இப்ப கேட்கல. அவையெல்லாம் அப்படி ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இப்படி எல்லாம் நின்று கதைச்சு போக வேண்டிய ஒரு தேவையும் அவசரமும் இல்லை. அவையெல்லாம் எங்கட கிராண்ட் ஃபாதர் அது என் ஆக்கள் இருந்து கொண்டே அதை செய்தவை என்று தெரியாது. இந்த பண்பு இருந்தது. இதுதான் பிரம்மதே. நாங்கள் இப்ப அப்படி செய்கிறோமோ இல்லையே. கோதாசன் விட்ட போனா கோதாசன் பிள்ளைகள் முன்னால விளையாடுனா அப்பா நிக்கிறாரு உள்ளுக்கு போயிட்டு பின்னால அஞ்சால வந்துருவோம். அப்படித்தான் நாங்க. எவ்வளவு பெரிய அது கொண்டு அப்ப பொண்ணை கவனிக்க வேணும். அதே மாதிரி ஆபீஸுக்கு போனா, மற்ற இடங்களுக்கு போனா மற்ற ஊழியர்கள் அவர்களையும் மதிக்க வேணும். அது கொண்டு இருக்குது. முருகப்பெருமான் போகணும். சொல்றது நான் சொல்றது, சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு போய் ஒரு சாக்லேட் பேக்கெட்னாலும் கொண்டு போகணும். அது அது முருகப்பெருமானுடைய இது. அடுத்தது பல விடயங்களை நாங்கள் சிறியவர்களிடமிருந்து மற்றவர்களிருந்து கற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம். முருகப்பெருமானிடம் சிவபெருமானை கேட்கிறார் இல்லையா? சின்ன சிவ குரு தான் இவருக்கு பெயர். தந்தைக்கு உபதேசித்தவன் பிள்ளைகளிடமிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம். நீங்க தயாரா இல்லாட்டி அவங்களுக்கு தருவாங்க நல்ல பாடம், அது வேற விஷயம். அதுல பொதுவாக அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு பாடம் இருக்கு. நாங்கள் பல இடங்கள்ல எங்கட சமூகத்துல அதுதான் என்ன, கல்வியை மட்டும் வச்சு பெருசா எடுக்கிறது அது இருக்குது. அப்படி என்று இல்லை. எல்லா இடத்துலயும் கற்றுக்கொள்றதுக்கு நிறையவே இருக்கு. நாங்களும் ஒருத்தரை இவர் பாமரர், அவருக்கு தெரியாது, இருக்கு என்ன நிறைய விஷயங்கள் மற்ற இடங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள இருக்கு. மனதை திறந்து வச்சிருந்தா, சட்டியை நிமித்தி வச்சிருந்த, மழை பெய்து கொண்டுதான் இருக்கு, சட்டியை நிமித்தி வச்சு கொண்டுதான் தண்ணி சேரும். அது மாதிரி அறிவு பாடங்களும் அறிவு போட்டர்களும் எல்லா இடமும் இருக்குது. நாங்கள் அதுக்கு ஓப்பனா இருந்தா தான் அது உள்ளுக்கு வரும், இல்லாட்டி வராது. எல்லாம் கந்த புராணம் சொல்ற வாழ்க்கை பாடங்கள். இன்னும் நிறைய இருக்கு. திருமணப்படலம் மாதவியார் தட்சனுடைய மகளாக இதை வளர்கிறார். வளரைக்குள்ளே சிவபெருமான் தான் வேணுமன்.
அடம் பிடிச்சு ஒரு இடத்துல இருந்து தவன் செய்து அப்படிதான் நடந்தது. தட்சணம் ஒரு நல்ல செல்லம் சிவபெருமானை விரும்பி சிவபெருமான் வந்து பிறகு கல்யாணம் நடக்குது. பொண்ணு வந்து சின்ன பிள்ளைகள் கேட்கிறன்றதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கப்படாது. கிடைச்சிட பிறகு கைட் சில பேரண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது என்ன தட்சணம் இந்த சின்ன பிள்ளைக்கு தனி இடமும் கொடுத்து தவம் செய்யறதுக்கு இடமும் கொடுத்து அவருக்கு பணி செய்யறதுக்கு ஆளும் கொடுத்து அனுப்பி வச்ச மாதிரி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு காரும் கொடுத்து செல்போனும் கொடுத்து காசும் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் என்ன பள்ளிக்கூடத்துக்கு இன்வைட்டிங் ட்ரபிள் இன்வைட்டிங் ட்ரபிள். அடுத்தது வந்து மேரேஜ் வந்து சோஷியோ கல்ச்சர் இன்கம்பேட்டிபிள் மேரேஜ். இஸ் த பிரின்சஸ் தட்சனுடைய மகள். கல்யாணம் பண்ண போனது சிவபெருமான். அந்த வடிவ அதில் சிவபெருமான சொல்லுவார்கள், அவர் சுடலையில் இருக்கிறவர், சாம்பல பூசுறவர், எருதிலே ஏறி வாரவர், தோல் ஆடி ஆடினவர், சடையோட இருக்கிறவர். டோட்டலி டிஃப்ரெண்ட். அது கூட இல்லை, டோட்டலி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் அவ விரும்பினது. சரி என்ன செய்யறதுன்னு அம்மா அப்பாவும் செய்து கொடுத்துட்டோம். ஒட்டுமோ ஒட்டாஸ். தர்ஷனம் சிவபெருமானம் ஒட்டவே இல்லை, ஒட்டவே இல்ல. மற்றது வாரவருடைய மரபு வேறு என்றால் அவர் தன்னுடைய மரபுப்படிதான் அவர் தண்டவாடல போயிட்டாருன்னு இவனுக்கு பெரிய ஒரு அவமானம் தர்ஷனுக்கு. அது கொண்டு அதுகள் பிறகு ஒட்ட வைக்க உமாதேவியார் முயற்சிக்கிறார் என்ன. அப்படி இதுகளெல்லாம் மேரேஜில் இதுகளெல்லாம் சோசியோ கல்ச்சரல் கம்பேட்டிபிலிட்டி ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும். அது ஒட்டாது. சின்ன பிள்ளைகளை கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்து விரும்புதன்று கட்டிக்கிறது இல்லை. ரெண்டாவது இதெல்லாம் அதுல இருக்கிற பாடம். இதுல இன்னொன்றும் வரும், அதுக்குள்ள உப்ப கதைகள் வரும். மார்க்கனுடைய கதை இதுக்கு வரும் கந்த புராணத்துக்குள்ள. மார்க்கனுடைய தகப்பனர் மிருகண்ட முனிவர். மிருகண்டனுடைய தகப்பனர் குச்சக முனிவர். குச்சகனுடைய மகன் மிருகண்டு தன்னுடைய குருகுலத்துல போய் படிச்சுட்டு வந்துட்டார். படிச்சுட்டு வந்த உடனே நல்லா முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தகப்பனார்கிட்ட வந்த உடனே சொல்லுவார். தகப்பனார் சொன்ன அப்ப இனி கல்யாணம் உண்டு பாப்பம் சொல்லுவார். சச்ச நான் சுவாமியா போறேன், சன்னியாசியா போறேன், துறவியா போறேன்னு சொல்லுவார். துறவிய போறேன்னு. அப்ப குச்சக முனிவர் மிருகண்டு தண்ட மகனுக்கு சொல்லுவார், ஏன் கல்யாணம் கட்டணும், ஏன் மனுஷனா பிறந்தொருத்தன் கல்யாணம் கட்டணும் என்று சொல்லுவார். அந்த உபதேசம் இருக்கு. வை வி ஷுட் கெட் பிள்ளைகள் இல்லைன்னா ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிக்குள்ள உண்டு சொல்லுவார்னு கேட்டா இல்லற அதானே இல்லறம் அல்லது நல்லறம் என்று. என்ன முயல்வாரோடு எல்லாம் தலையண்டு வள்ளுவரும் சொல்லுவார். என்ன இல்லறத்தான் வந்து துறவரம் மற்ற இதுகள் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான. இங்கேதான் அந்த பக்குவத்துக்குரிய வைத்தியங்கள் எல்லாம் மருந்துகள் எல்லாம் இல்லறத்துலாம் இருக்கு. அதான் இல்லறம். அதை விட இன்னொன்று சொல்லுவார், எங்களோட பித்திருக்களுக்கு பித்திருக்கடன் செய்யறதுக்கு பிள்ளைகள் வேணும். சந்ததி நின்றுட்டு தண்டா அது நின்றுடும், அது நின்றால் அவர்களுக்கு நரகம். ஆகவே அது புத்தண்ட அந்த அதுவும் சொல்லுது. ஏன் கல்யாணம் செய்ய வேணும், ஏன் பிள்ளைகள் வர வேணும்ன்றதுக்கு அங்க சொல்லுது. அது உண்டு, அது இருக்கு. அதுக்கு பிறகு மிருகண்ட முனிவர் மனம் மாறிட்டார், கட்டுறதுக்கு பண்ணிட்டார். அப்ப எப்படி பெண் வேணும் அது முக்கியம். அம்மா அப்பா கட்டுறது கோமண்டன்னு உடனே நான் கூட்டிக் கொண்டு வர நீ கட்டண்டு நிறுத்தி வச்சு கட்டி வைக்கிறீங்களே. எப்படி பெண் வேணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அல்லது பெண் வேணும்ன்றதுக்கு பிறகு மிருகண்ட முனிவர் வர்ணிப்பார். இப்படி எல்லாம் இருக்க வேணும். சிலது இன்றைய சமூக நிலைகளுக்கு சிலது பொருந்தா. அதுல எல்லாம் சொல்லுவார், அந்த சிலதுகள் சில இதுகள் சொல்லுவார். அது அந்த நாளில வந்து ட்ரை டு அவாய்ட் illness, genetic diseases,
மற்ற அதுகளை அவாய்ட் பண்றதுக்காக சில இதுகளை சொல்லியிருப்பார். இந்த கணக்குகள் அதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் அதுல போட்டிருக்கு, என்னென்ன இதுகள் அவாய்ட் பண்ண வேணும் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா பொதுவாக என்னென்ன பண்புகள் உள்ள வாழ்க்கை துணையை பார்க்க வேணும்ன்றது போட்டிருக்கு. அது ஒன்று இருக்கு. இதெல்லாம் அதுக்குள்ள வரும். அதே மாதிரி இன்னும் இருக்குது. அதுல இன்னும் உபதேசம் பெறும் நிறைய. இந்த காசிப முனிவர் கல்யாணம் செய்தது மாயை. அதான் அடுத்த பிரச்சனை. இந்த நல்ல இடத்துல நல்ல தாயா இருக்கக்கூடியவரை பார்த்து கல்யாணம் செய்யணும், இல்லாட்டி பிரச்சனை. நீங்கள் உண்டாத்தான் இருந்தாலும் குடும்பம் நடத்தினாலும் பிள்ளைகள் பெற்றாலும் உங்களுடைய எண்ணத்துக்கு பிள்ளை வளர்க்க விட மாட்டார். காசிவர் கல்யாணம் கண்டது மாயை. மாயை அசுரர் என்று சொல்றது. இப்ப குழந்தைகள் பிறந்த காசியவர் படிப்பிக்க துவங்குகிறார். பிள்ளைகளே, கடவுள் என்றொருத்தர் இருக்கிறார், தர்மம் என்றொன்றுண்டு, தர்ம வழியில் நடக்க வேணும், தர்ம வழியில படைந்தால் நல்ல இன்பங்களை அனுபவிக்கலாம், இதுக்கு பிறகு இறைவனைமடிகளை இதெல்லாம் சொல்லி 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 சொல்லுவார். அது தகப்பனார் சொல்லுவார். அது ஒன்று காசிவன் உபதேசப்படல. காசிவன் உபதேசப்படுறத அம்மா வந்துடுவார், இங்க வாங்க, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சரி வராது, நாலு காசிவனம் சேர்க்கிற வழியை பாருங்க, 4 பேருக்கு முன்னால நல்லவன ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்ல வடிவாக இருக்கிற வழியை பாருங்க கொண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு அவ சொல்லுவா இதெல்லாம் மாயை உபதேசப்படலாம். இதெல்லாம் சரி வராது, கர்மத்தை பிடிச்சு கொண்டு இருந்து சரி வராது. காசு பணம் இருக்கிறவர்தான் உலகத்துல மதிப்பான், என்ன இல்லாட்டிலும் அது இருந்தா தான் மதிப்பு, அவர் சொல்லுவார். இது சரி வராக முடியாது, நானுங்க வேற இடத்துல அனுப்புவோம் நாங்கள் என்று சுக்கிரட்டை அனுப்பியாச்சு. சுக்கராச்சாரியர் உபதேசப்படலாம் அடுத்தது வரும். அவர் சொல்லுவேன், இந்த கடவுளும் இல்லை, கர்மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீதான் எல்லாம், நீதான் சகலமும் என்று அவர் சொல்லுவார். இப்படி ஒவ்வொருவருடைய இதுக்கும் பார்த்தா எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையோட வர்றதுதான். இதோட சுத்தி 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 வர்றதுதான். அதே கந்த புராணத்துக்குள்ள தத்துவ விளக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாலையும் இருக்குது. ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னால இருக்கிற மாதிரி இந்த கதைக்கு பின்னாலையும் நிறைய தத்துவ விளக்கங்கள் இருக்கு. வாழ்க்கைக்குரியது, தர்மம், மற்றது இறைவன், மற்றது அதுல வர்ற பிரச்சனைகள், அதுல எங்கெங்க நாங்கள் சிக்கப்படுறோம்ன்றதெல்லாம் இதுக்குள்ள வருது. அது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி செய்யலாம். வான்முகில் விளாது பெய்க, மெலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறையரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதீபதையே, மகாதேவா, பார்வதீபதையே, ஹர மகாதேவா, நம பார்வதீபதையே, ஹர மகாதேவா.